ஜூடோ பிளேயராக இருக்கேன். நான் வந்துட்டு ஒரு 5th ஸ்டாண்டர்ட்லேருந்தே வந்துட்டு ஜூடோ போயிட்டுருக்கேன். நேஷ்னல் லெவலில் நிறையா டைம் நான் போயிருக்கேன். போய் எந்த ஒரு டைமுமே நான் கோல்டு மெடல் அடித்ததில்லை. 2nd or 3rd அப்படி தான். அக்டோபர் மந்த் வந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு 20க்கு மேலே வந்து 2024ல் அண்ணா வந்துட்டு கொடி அறிமுகம் படுத்தின நாள் வந்துட்டு செலிப்ரேட் பண்ணாங்க. அப்போ தான் எனக்கு வந்துட்டு லக்னோவில் வந்துட்டு மேட்ச் இருந்தது. நார்மல் நேஷ்னல் கிடையாது, ஃபாரின் செலெக்ஷன். அப்போ வந்துட்டு கரெக்டாக அண்ணா வந்துட்டு 3:30 மணி பக்கமாக தான் வந்துட்டு அதை அறிவித்து மாநாடெல்லாம் செயல்பட்டு இருந்தது. லாஸ்ட் 2 பவுட்டை நான் வின் பண்ணிட்டேன். லாஸ்ட் பவுட் எனக்கு அப்போ தான் இருந்தது. நான் மாஸ்டர்கிட்ட சொன்னேன், மாஸ்டர் என்னால் அந்த வீடியோவை கேட்க முடியலையே அப்படின்னு. பரவாயில்லம்மா, நீ ஜெயிச்சிட்டு வாம்மா, அதுக்கப்புறம் குட் நியூஸை பார்த்துக்கலாம் அப்படின்னாரு. அண்ணா வந்துட்டு மாநாடு நடந்துட்டு இருந்த அந்த தேதி, அந்த நாள், அந்த டைம் அன்னைக்கு எனக்கு கோல்டு ப்ரைஸ் கிடச்சிது. நான் ஃபஸ்ட் ப்ரைஸ் அடிச்சிருக்கேன். ஃபாரின் செலெக்ஷன் ஆகியிருக்கேன் துபாய்க்கு. டிசம்பர் 7 மேலே நான் வந்துட்டு கிளம்பணும். இந்த இடத்துல என்ன பார்க்குறேன்னா, நான் சின்ன வயசுலேருந்தே அண்ணா ஒரு லக்கி சாமா தான் பார்ப்பேன். எங்கே போனாலுமே அண்ணா ஃபோட்டோ கூட வச்சுருப்பேன். இந்த ஒரு நேரத்தில் அது எல்லாரும் வந்துட்டு சொன்னாலும், என்ன இது நீ தான் சொல்லிட்டு இருக்க அப்படின்ட்டுலாம் நிறையா சொல்லுவாங்க. இப்போ நான் நிரூபித்து காமிப்பேன். எங்கள் அண்ணா வந்துட்டு லக்கி சாமா நான் எடுத்துக்கிட்டதுக்கு எங்கள் அண்ணா நான் கொடி அறிமுகப்படுத்தின நாள் அன்னைக்கு அவர் வெற்றி கொடியை நாட்டினா ஃபஸ்ட்டு நாள் அன்னைக்கு நான் ஃபஸ்ட் ப்ரைஸ் அடித்து நான் ஃபாரின் செலெக்ஷன் ஆகிருக்கேன்னு எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது.